இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இத்தனை காலமும் மனசுக்குள் இருந்து ஒரு பார்வை, ஒரு திருப்தி எல்லாமே திடுதிப்பென்று அசைவது போல் இருந்தது வினிதாவுக்கு. உண்மையில் தன் கணவர் தனக்கு துரோகம் செய்கிறாரா? அதுவும் தன் தோழியுடன். இந்த அதிர்ச்சி மிக்க ஒரு விஷயத்தை அவளால் நம்ப முடியவில்லை. அவளால் நம்ப முடியவில்லை என்பதை விட நம்ப விருப்பமில்லை என்று சொல்வதுதான் உண்மை. கணவர் வசந்த் ஒரு உல்லாச பிரியர் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அந்த பழக்கம் மனைவிக்கே துரோகம் செய்யும் அளவுக்கு செல்லக்கூடியது என்று அவளால் நினைக்கவே முடியவில்லை. அப்படி நினைத்து பார்க்கவே அவளுக்கு ஒரே திகிலாக இருந்தது. எனவே அந்த நினைவுக்கு தன்னை கொண்டு போகாமல் கட்டுப்படுத்தி போராடி கொண்டிருந்தாள். பிறகு ஏன் நம் தோழி மஞ்சு வீட்டுக்கு போயிருந்தார்? மஞ்சுவின் மேலும் சந்தேகம் வரவில்லை வினிதாவுக்கு. மஞ்சு அப்படிப்பட்ட பெண்ணே இல்லை. தனக்கு 1000 புத்தி சொல்பவள் அவள். அப்படி நடப்பாளா? இப்படி யோசித்து யோசித்து குழப்பத்தில் தவித்து கொண்டிருந்தாள் வினிதா. கணவன் வீட்டிற்கு வந்தான். வினிதாவின் மனதுக்குள் ஒரே வேதனை. இவ்வளவு நேரமும் இன்னொரு பெண்ணிடம் தனியாக இருந்துவிட்டு வரும் கணவரை சந்திக்க போகிறோம் என்ற குறுகுறுப்பு. வசந்த் வழக்கம் போல் விசிலடித்து கொண்டே உற்சாகமாக வந்தான். எந்த மாற்றமும் அவனிடம் தெரியவில்லை. புதிதாக தவறு செய்திருந்தால் முகம் காட்டி கொடுத்துவிடும். ஆனால் அவர் மிகவும் சகஜமாக இருக்கிறார். இதனால் மனதுக்குள் ஒரே குழப்பம். என்ன டார்லிங், எங்கேயாவது வெளியே புறப்பட்டிருக்கியா? புது ட்ரெஸ் போட்டிருக்க என்றான். என் தோழி மஞ்சு வீட்டுக்குத்தான் போயிட்டு வந்தேன் என்று சொல்ல வந்த அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வெளியிலிருந்து தான் வர்றேன் என்று கூறினாள். உங்களுக்கு ஆபீஸ்ல ரொம்ப லேட் ஆயிட்டோ என்று ஆழம் பார்த்தாள். நோனோ, ஆபீஸை விட்டு கிளம்பிட்டேன். யாரையாவது பார்க்க போயிருந்தீங்களா? யாரையாவது இல்லை, உன் ஃப்ரெண்டு மஞ்சு வீட்டுக்கு தான் போயிருந்தேன் என்று பளிச்சென்று கூறினான். அந்த வினாடியே வினிதாவுக்கு தன்னை சுற்றியிருந்த சந்தேக மேகங்கள் கலைந்து மறைந்து போனது. இவரையா சந்தேகப்பட்டோம்? தன்னையே நொந்து கொண்டாள். வினிதாவுக்கு வசந்தின் சாமர்த்தியங்களில் அவ்வளவு பரிச்சயம் கிடையாது. எப்போதும் எதையும் மறைப்பவன் தான் மாட்டிக்கொள்வான். தவறை கூட பகிரங்கமாக செய்வதால் ரொம்ப வெளிப்படையானவன். இது வசந்தின் சாமர்த்தியங்களில் ஒன்று. தினமும் மஞ்சு வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. ஆபீஸ் கணக்கில் சில சந்தேகங்கள் எனக்கு இருக்கு. அவளும் நானும் அமர்ந்து அதை சரிபார்க்கிறோம். இது மேனேஜருடைய கட்டளை. என்ன செய்வது? மீற முடியவில்லை. அதான் லேட்டு என்று சொல்லிக்கொண்டே மேலே மாடிக்கு போனான். இப்பொழுதுதான் வினிதாவிற்கு நிம்மதியே வந்தது. அடுப்பங்கரைக்கு சென்று கணவனுக்கு காஃபி கலந்து கொண்டு வந்தாள். வினிதா தன் அம்மாவிடம் ஏதோ பேசுவதற்காக கீழே உள்ள லேண்ட்லைன் போனை எடுத்தாள். அந்த சமயம் போனில் ஏதோ பெண் குரல் கேட்டது. வசந்திடம் பேசிக் கொண்டிருந்தாள் அவள். என்ன மஞ்சு என்று கேட்டான் வசந்த். இன்றிரவு 10 மணிக்கு உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பேன் என்றாள் மஞ்சு. இன்னைக்கு முடியாது போல இருக்கே என்றான் வசந்த். ஏன் வசந்த்? என் மனைவிக்கு சந்தேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கேள்வி எல்லாம் கேட்கிறா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்க சாமர்த்தியத்தால உங்க மனைவியை சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா 10 மணிக்கு வர்றீங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் என்றாள் மஞ்சு. ஓகே, ட்ரை பண்றேன் என்றான். தேங்க்யூ டார்லிங் என்று முத்தம் கொடுத்தாள் மஞ்சு. மேலே தன் கணவர் லேண்ட்லைன் போனில் மஞ்சுவிடம் பேசிக் கொண்டிருந்ததை கீழே வினிதா லேண்ட்லைன் போனில் கேட்டுவிட்டாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த வினிதாவிற்கு தன் முகத்தில் யாரோ காரி உமிழ்வது போல் உணர்ந்தாள். கையில் காஃபியுடன் மாடிப்படி ஏறினாள். வசந்த் இப்போது வழக்கம் போல் இல்லை. டெலிஃபோன் மணி அடிச்சதே, நான் பாத்ரூம்ல இருந்தேன். பேசினது யாரு என்று மெதுவாக கேட்டாள் வினிதா. அதுவா? அது யாரோ ராங் நம்பர் என்று படபடப்புடன் புடுங்கினான் வசந்த். கலைந்த மேகங்கள் திடீரென்று ஒன்று கூடி அவள் தலையையே கவிழ்த்து கொண்டது போல் இருண்டு போய் நின்றாள் வினிதா. ராங் நம்பர் தன் கணவர் மட்டுமல்ல, தோழியும்தான் என்று இடிந்து போனாள்.